சில சம்பவங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இந்த நேரமாக நடக்கணும் என்ற மாதிரி சில நேரங்களில் வந்து யோசிக்க தோணும். இப்போ ஃபுல்லாக வந்து வெள்ளை அடிச்சிச்சு. இதில் ஒன்றுமே வந்து பாவிக்கலாது. ஐயோ தலை சுற்றுது எனக்கு. செகண்ட் ஹேண்டில் வந்து எடுத்தது, புதுசாக கூட வேண்டியில்லை. இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்களோட பயணத்தில் 33வது நாள் தொடங்குது. நாங்கள் இங்கே நிற்கிறோம். ஆஃப் மூன் ரெசார்ட் என்ற இடத்துல தான் இரவு தங்கியிருந்து நாங்கள். நல்ல கடற்கரையோடு இருக்கிற ஒரு ரெசார்ட் உண்டு. அதோட பெருசாக நுழம்புகளில் நல்ல காற்று. இப்போ காலை பொழுது எழும்பி இருக்கிறோம். வளமையான காலை பொழுது ஒரு இனிமையாக தொடங்கும். ஆனால் இன்றைக்கு சரியான ஒரு கவலையோடு தொடங்குது. என்ன காரணம் என்று சொல்கிறேன். மற்றது வந்து கணக்கு பேர் நேற்றெல்லாம் வந்து கணக்கு ஆதரவு வந்து நீங்கள் சந்தித்து கழிச்சு நாங்கள் இப்படி ஒரு ஆதரவு எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே கடற்கரையை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த கடற்கரையில் தங்கி நிற்கிறதே வந்து நல்ல ஒரு உணர்வை தந்தது. அலைகள சத்தம், காற்று, மற்ற சூரியன் தான் உதயமாக போகுது. இதுதான் அந்த பீச் ரெசார்ட், ஆஃப் மூன் பீச் ரெசார்ட்ன்றது நல்ல அழகாக இருந்தது. இதில் நான் உங்களுக்குமே வந்து காட்டிக்கொள்கிறேன். நீங்களும் இங்கே வர்ற நேரம் தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து வெளியில் தான் இந்த செட்டப் எல்லாம் செய்திருந்தவ. நேற்று வெள்ளிக்கிழமை சரிவா, நேற்று இரவு 12 மணிக்கு மட்டுமே வந்து ஆக்கள் இந்த இடத்துல நின்று ஸ்விம்மிங் பூல் பயன்படுத்தினவர். கூடுதலாக வெள்ளிக்கிழமை ஏண்டா வந்து முஸ்லீம் மக்கள் வந்து அந்த நாளை சரியாக பயன்படுத்தினோம். இப்படியே ஆண்டவருக்கான நாளாகவும் பின்னரும் குடும்பத்தோடு சேர்ந்து வந்து பயன்படுத்தினோம். இந்த இடங்கள் இதுகள் எல்லாம் பாருங்கள், ஒரு வெளியிலேயே வந்து வித்தியாசமாக செய்து வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு ஊஞ்சல் செட்டப். படகுலேயே வந்து ஊஞ்சல் மாதிரி செய்து வச்சுக்கிறோம். இங்கால மேலே கப்பலில் இருந்து சாப்பிட்ற மாதிரி, மற்றதில் சின்னாக்கள் விளையாடுற மாதிரி சின்ன சின்ன ஊஞ்சல் செட்டப்புகள் இது எல்லாமே இருக்குது. அங்கால வந்து ஹபானாஸ் இருக்குது, மற்றது அங்கால ரூம்ஸுகள் இருக்குது. மேலே இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி செட்டப்பும் வந்து செய்திருக்கணும். இதுதான் அந்த ஆஃப் மூன் ரெசார்ட். உள்ளுக்குள்ளேயும் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி கதிரைகள் எல்லாமே வந்து போட்டிக்கணும். அதோடு வந்து அந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல் இருக்குது. எங்களுடைய ராசாத்தையும் வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்தில் நிப்பாட்டினாங்க. பாருங்கள், இதையெல்லாம் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இங்கே வர்ற நேரம். தொடக்கத்தில் சொல்லியிருப்பேன், நாள் வந்து கவலையோடு தொடங்குதுண்டு. என்ன விஷயம் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள தான். இப்போ ஒருத்தருமே வந்து இன்னும் எழும்பையில், நான் எழும்பிட்டேன். நித்திரையும் வரையில் இரவு 1:30 ஆகிட்டு படுக்க. நித்திரை வரவே இல்லை. ஆனால் களைப்பில் வந்து படுத்துட்டேன். என்ன இதுண்டா வந்து நேற்று நாங்களானே வந்து இங்கே வந்த பிறகு வந்து நாங்கள் எங்களுக்கு என்னென்னு சொல்கிறோம், எங்களுக்கு மிகவும் ஒரு உறுதுணையாக இருக்கிற ஒரு பொருள் வந்து இதாக போயிட்டு. என்னடா வந்து ஃபோன் வந்து கைவிட்டுட்டு, அதான் எனக்கு சரியான ஒரு அப்செட். ஏன்டா வீடியோ எடுக்கிறதுலேருந்து எடிட்டிங் எல்லாமே வந்து ஃபோன்லாம் செய்கிறாது கூடுதலாக. அப்போ வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் ஒரு யோசனையாக இருக்குது. இப்போ நான் வீடியோ எடுக்கிறது காயன்ற ஃபோன், கயனம் வந்து வீடியோ போடுறது, நானும் வீடியோ போடுறேன்றபடியாக வந்து நெடுலம் கயன்ற ஃபோனில் எடுக்க இயலாது. இப்போ அதுக்கு ஏதாவது வழிமுறை செய்யணும். என்ன நடந்ததுன்னா வந்து இப்போ இந்த அப்டேட்டுகளில் வந்து கோடுகள் வருதுன்னு சொல்லி கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனால் எனக்கு இப்போ தான் என்னால் அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதுதான் நான் பயன்படுத்திய ஃபோன். இது வந்து 24 தான். செகண்ட் ஹேண்டில் வந்து எடுத்தது, புதுசாக கூட வேண்டியில்லை. செகண்ட் ஹேண்ட்லாம் நான் இன்னொரு ஆள் வேண்டி அதை பாவித்தது.
கோடு வந்தது கொஞ்சம் காலத்துக்கு முதல், கிட்டத்தட்ட ஒரு ஒரு 2 கிழமைக்கு முதல் ஒரு டிஸ்பிளேல ஒரு கோடு ஒன்று வந்தது. இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், இந்த மேலே ஒரு கோடு ஒன்று வந்தது. சரி, கோடு தான் வந்திருக்கு, இது பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குமென்று பார்த்தேன் நான். பார்த்துட்டு சரி, இப்போ நாங்கள் ட்ரிப்பில் தானே இருக்கிறோம், இது முடிச்சுட்டு கொண்டே கொடுக்கலாம், திருத்தலாம் என்று பார்த்தது. ஆனால் என்ன சம்பவம்னா வந்து இப்போ நேற்று வந்து ஃபோன் முழுமையாக கைவிட்டுட்டு, இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், இந்த வெள்ளையா சைடில் தெரியுது பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து இந்த தெரியுது பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து டிஸ்பிளே வந்து போயிடுச்சு. இப்போ இனி வந்து இப்படி இதில் இருக்கிறது இப்படி பரவி முழுமையாக வந்து அடிச்சிடும். இப்போ வந்து பாவிக்க முடியாத ஒரு நிலையிலாம் இருக்குது. இஞ்சால இருக்கிற எழுத்துக்கள், இஞ்சால என்ன இருக்குன்றத வந்து தெரியாது. இப்போ நான் காட்டின பாருங்க, எந்த இதுக்கு போனாலும் வந்து இந்த கருப்பு வந்து இருந்து கொண்டு தான் இருக்கும். இங்கே பாருங்க, வெள்ளையாக வந்து கொண்டு இருக்கும். இந்த கோடு இருக்குது தானே, இது மட்டும்தான் முதலாவதாக வந்தது. அப்புறம் இது இப்படி ஒன்று வந்துச்சு. அதுக்கு பிறகு நேற்று வந்து இப்படி வந்துச்சு, வந்து அப்படியே நிற்குது. இது பாருங்க, ஆடி மங்குது டிஸ்பிளே. பார்ப்போம், ஏண்டா கட்டாயமே ஃபோன் ஒன்று தேவை. இப்படி மற்ற நேரங்களில் ஏதாவது நடந்தாலும் வந்து ஏதாவது சமாளிச்சிருக்கலாம். ஊரில் நிற்கிற நேரங்களில் ஏதாவது நடந்தால் கூட சமாளிச்சிருக்கலாம். இப்படி வெளிக்கிட்டு பயணங்கள் நேரம் இப்படி ஒரு தடை வருதுன்னு யோசிக்க கவலையாக இருக்குது. என்ன சொல்கிறேன், ஏற்கனவே இப்போ இந்த பயணம் வந்து வெளியிலேருந்து பார்க்குறாங்களுக்கு இது ஒரு சின்ன பயணமாக தான் இருக்கும். திரீடம் இது செய்கிறோம், மேலாம் திரீடம் சொகுசான பயணமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு வெளிக்கிட்ட அப்புறம் தான் தெரியும். இப்போ நாங்கள் வெளிக்கிட்டு எங்களுக்கு ஒரு 2 கிழமைக்கு வந்து சமாளிக்கக்கூடிய மாதிரி தான் இருந்தது. அதுக்கு பிறகு வந்து என்னென்னு சொல்கிறது, சரியான கஷ்டம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்து பார்த்ததும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பப்ளிக் வாஷ்ரூம் தான் யூஸ் பண்ணுறது, மற்றது குளிக்கிறது, அப்படி இப்படின்ட்டு கணக்கு பிரச்சனைகள் இருக்குது. எல்லாமே வேனோட போகிறபடியாக வந்து அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இருக்கிற ஏதாவது நேரங்களில் கிடைக்கிற இடங்களை பயன்படுத்தி யாராவது இப்படி இடங்கள் போகிற நேரம் தான் வந்து உடுப்புகளும் வந்து துவைச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏற்கனவே இவ்வளவு செலவுகள் வந்து போய்கொண்டிருக்கு. அதில் இப்போ இந்த ஃபோன் வந்து சரி வராட்டி இதை மாற்றுறேன்டா கூட பெரிய ஒரு தொகை கொண்டு போகுது. அதுதான் நான் யோசித்து கொண்டிருக்கேன், என்ன செய்கிறது, அடுத்த கட்டம் என்ன செய்கிறான்ட்டு. சரியாக ஹீட்டானபடியாக தான் இப்படி ஏதாவது நடந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். நேற்று ஒரு அப்டேட் ஒன்று வந்தது. அந்த அப்டேட் ஓட்டோவாக டவுன்லோட் ஆகி அது அப்டேட் ஆகினபடி அதிலிருந்து ஒரு 2 மணி அதில் இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டு பார்ப்போம். இதுக்கு வந்து வாரண்டி இருக்குது என்று நினைக்கிறேன். ஓனர்கிட்ட ஒரு எடுத்து கேட்கணும். ஏண்டா இது அந்த ஆஃபரில் ஏதோ வந்த ஃபோனோடய வந்து 2 வருஷம் வாரண்டி கிட்ட தந்தேன்னு சொன்னதும். ஆனால் அது இருந்தாலுமே வந்து இப்போ நான் உடனே வந்து பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். ஏண்டா இலங்கையை பொறுத்த மட்டும் இல்லை, நாங்கள் ஏதாவது பொருள் வந்து வாரண்டிக்கு அனுப்பினா வந்து குறைஞ்சது 14 நாள் ஆகும் அது செய்து தர்றதுக்கு. இப்போ விடிய போயிட்டு இப்போ நின்று செய்து கொண்டு வரக்கூடிய நிலைமை இல்லை. ஏன்னா வந்து பார்ட்ஸல் ஒன்றுமே வந்து இருக்காது, எடுத்து வைக்க மாட்டினோம். அதை இனி ஆர்டர் பண்ணி அங்கேருந்து வரணும்னு சொல்லுவினோம். அதுக்கு பிறகு அது அங்கேருந்து வர்றதுக்கு வந்து நாளாகும். அப்படி கணக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஏன்டா இது நான் முதலே அனுபவப்பட்டபடியாக தான் சொல்கிறேன். சரி, இந்த முறை எங்களோட விஷயத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போ ஒரு விஷயம் நடந்தால் பிறகு யோசிச்சு பிரயோசனம் இல்லை, நடந்துட்டு இனி அதுக்கடுத்ததாக என்ன செய்யலாம்ன்றதை யோசிப்போம். இப்போ இதோட வந்து பாவிக்க முடியாது. மற்றது இது வந்து ஃபுல்லாக அப்படி ஆடிக்கொண்டிருக்கு தானே, இது ஃபுல்லாகவே வந்து பரவிடும். அதனால் இன்றைக்கு நான் நிற்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட மட்டக்களப்பில் தான் வந்து அந்த சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ நாங்கள் போகிற இடங்களில் எல்லா இடங்கள்லையும் வந்து சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்காது. இருந்துட்டு ஒரு சில பெரிய டவுனில் தான் வந்து அந்த சர்வீஸ் ஸ்டேஷனும் இருக்குது. அதனால் இப்போ நான் இங்கேருந்து வந்து மட்டக்களப்புக்கு போக வேண்டியிருக்கு. வாகனத்தில் போகல, வாகனம் இதிலே தான் நிற்க போகுது. அதோட பொடியங்கள் எல்லாருமே வந்து இதில் இருக்க போயினோம். நான் வந்து அக்கரைப்பட்டிலேருந்து நண்பரை கால் பண்ணினான், வர சொல்லியிருக்கிறேன். அதோட என்ன பிரச்சனைனா வந்து நேற்று வெள்ளி, இன்றைக்கு சனி, நாளைக்கு ஞாயிறு, அடுத்த நாள் திங்கள் விடுமுறை தினம். அதனால் இன்றைக்கும் அரை நேரம் தான், 9 மணிலேருந்து 1 மணி மட்டும்தான் வந்து இந்த ஷோரூம் திறந்திருக்கும். அதனால் போய் பார்ப்போம். பார்த்துட்டு என்ன செய்கிறது, இப்போ 14 நாள் ஆகுமென்றாலும் வந்து கொடுத்துட்டு இப்போ நாங்கள் பயணத்தை தொடரைக்கு வந்து எங்கேயாவது நிற்கிற இடத்துல இருந்து வேண்டத்தான் வேணும். ஆனால் அந்த 14 நாள் வந்து நான்
வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதுல வந்து பெரிய ஒரு பாரிய ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. என்ன செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியலை. பாவம் ஏதாவது சமாளித்து போதான் வேணும். வேண்டா அதுக்குள்ளே வேறு ஃபோன் வேண்டுறதுக்கும் போகலாது, அவ்வளோ பெரிய நிதியை இதில் போடலாது இந்த நேரம். யோசித்தோம். இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு போனால் தான் வந்து எங்களுக்குமே வந்து தெரியும் என்ன கட்டம் என்னண்டு. சில வேளை வந்து அவையல் இப்போ நாங்கள் இப்படி சொல்லி இப்படி பயணங்களை சொல்லி அவையல் வந்து கொஞ்சம் கெதி பண்ணி செய்து தந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் சனிக்கிழமை கொடுத்து சில வேளை கொழும்புகளில் பார்ட்ஸ் இருந்தாலும் அவையில் அங்கேருந்து எடுத்து பூட்டி தரேன்டா கூட செவ்வாய்கிட்ட ஆகும். அது மட்டும் சமாளிக்கணும். நான் ஏதாவது மாற்று இது வந்து செய்துதான் ஆகணும். பாப்போம். சில சம்பவங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இந்த நேரமாக நடக்கணும் என்ற மாதிரி சில நேரங்களில் வந்து யோசிக்க தோணும். ஒன்றுமே செய்யலாது, எல்லாம் நடக்கிறது விதி என்றுட்டு போக வேண்டியதான். இப்போ ஆள் வரட்டும், வந்தோடனே போகணும். இப்போ இங்கேருந்து வந்து நாங்கள் அங்கே பேட்டிக்குள்ளோக்கு போக கிட்டத்தட்ட 1.5 மணி கிட்ட ஆகும். 89 கிலோமீட்டரு கிட்ட ஏதோ காட்டினது. அதனால் வேலைக்கு போகிறோம். இப்போ 6 சொச்சத்துக்கு போனால் தான் அங்கே ஒரு 9 மணிக்கு நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும். போயிட்டு நான் உங்களோட மிச்சத்தையும் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ இதை வந்து பயிராமல் இங்கேருந்து போயிட்டு அப்படி அது செய்துட்டு செய்யலாமா இல்லையான்னு தெரியாது, அப்படி விட்டுருப்போம். ஆனால் எங்களுக்கு என்ன நடந்தாலும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். இப்போ என்னன்னு சொல்கிறது, இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நடக்க வந்து நாங்கள் யார்கிட்ட சொல்கிறேன்ட்டு இருக்குன்னு தானே. அப்படி நான் எங்களுடைய ஒரு குடும்பம், நீங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். பார்ப்போம். சரி, இப்போ இதுலேருந்து வெளிக்கிடுவோம். யோசனையில் கணக்கு ஓடிக்கொண்டிருக்கு. ஆனால் என்ன கதைக்கிறது என்றது வந்து வருதில்லை. மற்ற நேரங்களில் ஏதாவது வாயில் வரதை காய்ச்சிட்டு போயிடணும். ஆனால் இந்த நேரங்கள் வந்து மண்டைகளையும் ஓடிக்கொண்டு அடுத்து என்ன செய்கிற என்னென்னு சமாளிக்கிறேன் யோசனையாகவும் இருக்குது. சரி போவோம். கணக்கு நான் உங்களையும் கவலைப்படுத்த விரும்பலை. போய் வந்து இப்போ இதுக்கு என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்குமென்ற விஷயங்களை பார்ப்போம். அப்படி இங்கே இது செய்தாலும் வந்து திருப்ப பழுதாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏண்டா இப்போ நாங்கள் வீடியோ எடிட் பண்ணுறது தானே, வீடியோ எடுக்கிறது இதில் எடிட் பண்ணுறது இல்லைன்றக்கே எடிட் பண்ணிக்க வந்து ஃபோன் அப்படியே அவ்வளோ ஹீட் ஆகும். என்னென்னு சொல்கிறது, அந்த அது இந்த ஃபோன்ஸ் பாவிக்கிறவர்களுக்கு தான் தெரியும். இது சாம்சங்கில் அந்த ஹீட் பிரச்சனை ஒன்று இருக்குது. மற்றது எக்ஸ்போர்ட்டாக அந்த வீடியோவை நாங்கள் எல்லாம் எடிட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணுற விடைக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து ஃபோன் அப்படியே கொதிக்கிற மாதிரி வரும். ஒரு முட்டை பொரிக்கிற அளவுக்கு ஹீட்டில் இருக்கும். அதனால் இந்த ஃபோன் வந்து திருப்ப செய்யக்கூடிய மாதிரி இருந்தாலுமே வந்து திருப்ப பழுதாகும். ஆனால் இந்த ஃபோன் வந்து இப்படியான ஃபோனுகள் இங்கே வர்ற ஃபோனுகளுக்கு தான் இப்படி நடக்குது. சிலது வந்து வெளிநாட்டிலேருந்து எடுக்கிற ஃபோனுகளுக்கு வந்து அப்படியான பிரச்சனைகள் வந்து பெருசாக வாரையில். அதை நான் அவதானிச்சுக்கிறேன். இங்கே வர்றது வேறு ஃபோன், அங்கே வர்றது வேறு ஃபோன். அந்தந்த நாடுகளுக்கு வந்து ஏற்ற மாதிரி அது குவாலிட்டியை மாற்றி தான் அவங்களை அனுப்புவாங்க. அப்படி ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. பாவம். இப்போ நாங்கள் இதை செய்து இப்போ இந்த ட்ரிப் மட்டுமே வந்து இதை சமாளிக்கணும். மற்றது வந்து இதுக்கு டிஸ்பிளே மாற்றுறதுக்கு நான் என்னுடைய சொந்த காசை போட்டு டிஸ்பிளே மாற்றுறேன்டா கிட்டத்தட்ட 1,40,000 ரூபா வந்து இதுக்கு டிஸ்பிளே மாற்ற போகும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் காசு போட்டு புது ஃபோனே எடுத்துடலாம்ட்டு தோணும். பாப்போம். போய் பார்த்துட்டு என்ன சம்பவம் நடக்குதுன்றதை போய் பார்த்துட்டு அடுத்த கட்டத்தை செய்வோம். இப்போ போகிறதுக்கு வந்து நண்பர் வந்துட்டார். இப்போ பார்த்து நாங்கள் பாருங்கள், இப்போ ஃபுல்லாக வந்து வெள்ளை அடிச்சிச்சு. இனி இதில் ஒன்றுமே வந்து பாவிக்கலாது. இந்த பாருங்க என்ன சகி எல்லாம் இப்படி தானே. ஐயோ தலை சுத்துது, எனக்கு தலை இடிக்குது. நல்லா வேலை செய்யுது. அதுவும் இல்லை, இதில் தான் வந்து எல்லாமே வந்து செய்கிறது. ஒன்றுமே வந்து செய்யலாம் அப்பப்போது. சரி போய் காட்டுவோம். ஒன்றுமே செய்யலாம். மற்றது இன்றைக்கு சனி என்றபடியாக வந்து பாருங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல எல்லாம்
வேலை செய்து கொண்டு இருந்தது இப்போ ஃபுல்லாகவே வந்து வெள்ளை அடிச்சிட்டு. இனி இதுக்கு பிறகு இதை ஒன்றுமே செய்யலாது, டிஸ்பிளே மாற்றி தான் ஆகணும். பார்ப்போம், போய் காட்டும் என்ன போமா. நண்பர் விடியவே வந்துட்டார். 6:45 6 மணிக்கு ஒளிம்பி வந்து பண்ணிட்ட நல்ல கூலை. சரி முதல் போவோம், போய் பார்ப்போம். 9 மணிக்கு தான் திறக்கும். ஆனால் இப்போ நாங்கள் பைக்கில் வலிக்கிட்டால் தான் வந்து போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே கடையை திறந்து இந்த டிஸ்பிளே இருக்கா இல்லையான்னு அதுவும் தெரியா. சரி போய் பார்ப்போம். இடம் தெரியுமா உங்களுக்கு? இடம் தெரியாது, போய் தான் பார்க்கலாம். சரி போவோம் போவோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணித்தியால பயணத்துக்கு பிறகு இங்கே வந்திருக்கிறோம். இதுதான் 10 கிலோவில் இருக்கு சர்வீஸ் டூ. நாங்கள் போன இடத்துல அது ஷோரூம் மட்டும் நான் என்ன சர்வீஸ் ஸ்டேஷன் இந்தியாவில் இருக்குது. முதல் வேறு ஒரு இடத்துல இருந்தது, இப்போ மாற்றிட்டோம். அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம். ஆனால் அதில் அவைகள்கிட்ட கேட்டு அவைகள் கால் பண்ணி கேட்டவ கேட்க அவைகள் சொன்ன விஷயம் வந்து இப்போதைக்கு செய்ய இல்லாத மாதிரி சொல்லி இல்லை ஓட மட்டும் தான் எடுக்கணுமெண்டு பார்ப்போம். போய் அங்கே அடுத்த கேட்டு பார்ப்போம் என்ன ஏற்பாடு இன்றைக்கு எடுத்துருவாங்களா இல்லை வேறு நாளைக்கு திங்கக்கிழமை சரியா? இன்றைக்கு எடுத்துட மாட்டாங்க. நான் இல்லை பெட்டை ஏற்கனவே எனக்கு அனுபவம் இருக்குது. கிட்டத்தட்ட 14 நாட்கள் சொல்லுவாங்க. பார்ப்போம், அது மட்டுமே என்ன சமாளிக்கிறேன்னு தெரியல. பார்ப்போம். இதுதான் சர்வீஸ் ஸ்டாண்டர். சர்வீஸ் ஸ்டாண்டர் பெரும்பாக இருக்கும், ஷோரூம் வந்து பெரும்பாக இருக்கும். இப்போ நாங்கள் போன வந்து சோதனை மேல் சோதனை என்ன சொல்கிறது, ஒன்றுமே செய்யலாத கட்டம். ஒன்று வந்து நாங்கள் இங்கேருந்து வந்து கொழும்பு போய் செய்யணும். ஆனால் கொழும்புக்கு போனோம்னா வந்து கொஞ்சம் செலவாயிடும். போயிட்டு வர போக்குவரத்து வந்து செலவாயிடும். மற்றது இங்கே வந்து போன இன்றைக்கு நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம். எனக்கு தொலைபேசி எடுக்கிறாங்க வந்து நார்மல் நம்பருக்கு எடுக்கிறாங்க, என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு எடுங்க. ஏன்னா வந்து ஒரு 3 நாளைக்கு வந்து இந்த ஃபோன் வேலை செய்யாது. இது ஈஸின்னு தான் போட்டிருக்கு. சில வேலை நான் பக்கத்தில் வந்து சிம் எடுக்கிறதுக்கு வந்து முயற்சி செய்கிறேன். எடுத்தாலுமே வந்து திரும்ப அதுக்கு ஈஸியும் போட வேண்டி வரும். ஆத்தரைட் சென்டர் இதெல்லாம் கொடுத்துருக்கு. கொடுத்தாலும் வந்து இப்போ என்னென்ன வந்து வாரண்டி இருக்குது, ஆனால் வாரண்டி அதில் காட்டுது இல்லையா? அதனால் அவை இப்போ இவையில் வந்து கம்பெனியோட கதைச்சு அதுக்கு பிறகு நாளைக்கு ஞாயிறு, இன்றைக்கு சனி என்றபடியாக வந்து இன்றைக்கு கதைக்கலாது, நாளைக்கும் கதைக்கலாது. அதனால் திங்கட்கிழமை தான் கதைக்கணுமாம். திங்கட்கிழமை கதைச்சிட்டு திங்கட்கிழமை தான் சொல்லிக்கணுமாம் இது செய்யலாமா இல்லையாண்டு. இப்போ சொல்லவே இல்லாதான் இப்போ ஃபோனை தந்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் வந்து கொடுத்துட்டு இப்போ வெளிக்கிட போகிறோம். ஃபோன் இல்லாத ஒரு நாள் நினைச்சு கூட பார்க்கல. இந்த ஃபோன்லாம் எடுத்து கொண்டுக்கிறேன். நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து இப்போ பழமையான நடக்கிற ஃபோன் இல்லை, இன்னும் ஒரு ஃபோனில் தான் செய்து வருமென்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் திங்கட்கிழமை என்ன நடக்கண்டு. அது மட்டுமே வந்து நாங்கள் இங்கே தான் நிற்கணும். என்ன ஃபோன் வந்தால் தான் திருப்பி பார்க்கலாம். ஃபோனு அதெல்லாம் எல்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் வீடியோ எடுக்கிறது, அதெல்லாம் எடிட் பண்ணுறது, அப்போ எல்லா விஷயமும் அதெல்லாம் செய்கிறபடியாக வந்து ஒன்றுமே செய்யலாது. சரி பார்ப்போம். இப்போ நடந்து முடிஞ்சால் அப்புறம் ஒன்றும் யோசிச்சு பிரியோசனம் இல்லை. அதனால் வந்து கொடுத்துருக்குறோம். கொடுத்துட்டு போகணும். சரி பார்ப்போம். ரைட், இப்போ சிம்மும் வந்து எடுத்து நாங்கள் நார்மல் சிம் எடுத்து நாங்கள் இனி திரும்ப அந்த ஃபோன் வந்தால் சிம்முக்கு மாற்றணும். ஆனால் அந்த ஃபோன் சரி வருமோ இல்லையோண்டு திங்கள்லாம் தெரியும். கவலையாக தான் இருக்குது. இப்போ என்னன்னு சொல்ல, ஒரு போட்டில் நேராக கொண்டு நடுக்கடலை விட்டுட்டு அந்த துடுப்பைய வேண்டி அந்த என்ன மாதிரி இருக்குவோம், அப்படித்தான் ஒரு நிலைமையாக இருக்குது. வீடியோ அந்த ஃபோன்லாம் எடுக்குன்னா அதெல்லாம் எடிட் பண்ணுறது, அப்லோடு, லொகின், பாஸ்வேர்டுகள் எல்லாமே வந்து அதெல்லாம் கிடக்கு. இப்போ ஒட்டுவே இல்லாமல் இருக்குது. சரி பார்ப்போம். கொடுத்துருக்கு. சரி வந்தால் சந்தோஷம்.
திங்கட்கிழமை தான் இனி முடிவுகள் தெரியும். முடிஞ்ச அளவு நான் வீடியோக்கள் அப்லோட் பண்ணி கொண்டே இருப்பேன். பார்ப்போம். டிஸ்பிளே அப்படி டிஸ்பிளே புரண்டிக்கு சரி விடாட்டி டிஸ்பிளே மாற்றுறேன்டா 85,000 என்று சொன்னவன். ஆனால் முதல் 90,000 1,00,000 வருமாண்டவன். பட் முதல் நான் வந்து 1,40,000 சொன்னவன் முதல் ஒரு கேட்க. இப்போ இது ஆஃபர் போல என்ன. சரி பார்ப்போம். திங்கள்லாம் தெரியும். திங்கள் மட்டும் காத்திருக்க வேணும். திங்கள் மட்டுமே தொலைபேசி இல்லாமல் ஒரு வாழ்க்கையை போகும்போது இருந்தாலும் வீடியோக்கள் என்னால் முடிஞ்ச அளவு வந்து போட்டுக்கொண்டே இருப்போம். இப்போ கொடுத்துட்டு வந்துட்டோம். திங்கள்லாம் தெரியும் முடிவுகள். அது மட்டும் ஃபோன் இல்லாமல் தான் இருக்கணும். சரியான ஒரு கவலையாக இருக்குது. பாவம் நடக்கிறதா என்ன நடக்கும். இப்போ நாங்கள் அப்படியோ இதில் வந்து திருப்ப எங்கள் இடத்துக்கு போகிறதுக்கு 1:30 மத்தியானங்கள் ஆகும். திருப்ப அடுத்த பயணத்தை மேற்கொள்ளணும். மட்டக்களப்பு போகிற நிலையம். இவ்வளோ நாளும் மட்டக்களப்பு நாங்கள் இது பார்க்கல. இப்போ போய்க்கு தான் இதால் தான் போகிறோம். இதால் தான் வந்த நாங்கள். ஆனால் பார்க்கல. பார்த்தீங்களா பைக்கில் போய்க்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பெட்ரோல் வார தாங்கியா மக்களே. மட்டக்களப்பை விட்டு உண்மையிலேயே போயிடாத நிலை என்று தான் சொல்லலாம். திருப்பவும் மட்டக்களப்புக்கு தான் வந்துருக்கிறோம் நாங்கள். இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் இருக்குது. ஃபோன் திருத்தி வந்த அப்புறம் தான் இதை விட்டு நகரக்கூடிய மாதிரி இருக்கும். பாப்பா கல்லடி பாலம் எத்தனை நேரம் கடந்திருப்போம் என்றது. இதில் வந்து இந்த சந்தை வச்சுக்கணும். சின்ன சின்ன இதழ் வச்சு விற்கிற மாதிரி போட்டுக்கணும். விடிய மட்டும் தான் இருக்கும் போல். கல்முனையால் போய் கொண்டிருக்கோம். கல்முனை வடக்கென வேனில் வர்றது வேறு வியூவாக இருக்கும். பைக்கில் வரைக்கும் வேறு வியூவாக இருக்கும். கண்ணாளுக்கு அப்புறம் பைக்கில் வரைக்கும் பைக்கில் இருக்க நோது வெயில் ஃபுல்லாக என்னோட இங்கே வந்துட்டு ஃபுல்லாக பைக்கில் கடை. இது கல்முனையா? கல்முனை. இங்கேருந்து இந்த மாதிரி வரங்காலும் ஃபுல்லாக பைக்கில் கடை. எத்தனை பைக்கில் கிடைக்கிட்டு பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் ஆகுதுன்னு இதில் அப்படியும் 2 சைட்லேயும் ஃபுல்லாக பைக்கில் கடை. பாவிச்ச பைக்கில். கல்முனை பெரிய டவுன் தான். கல்முனையிலேருந்து கணக்கு பேர் டிக்கெட்டு கடை ஃபுல்லாக பாவிச்சது. அங்கே தனி ஸ்கூட்டி கட்டு கடை இருக்குது. எப்படி பைக்கில் கடை பைக்கிலோட வாங்கணும் முடிஞ்சா வந்தா சரிஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ஃபுல்லாக பைக்கில் பழையமான பைக்கில் மங்கலைக்கு கணக்கு இடங்களில் இந்த பழங்களை காணக்கூடிய மாதிரி. பல்ல இது இந்த பழம் ஆனால் சின்னனா இருக்கு. எங்கட ஊரில் பெரிய கிரான் ரைட். கல்முனை பள்ளி. சாய்ந்த மருது பள்ளி. இதில் வந்து வெளிக்கிட்டு வந்துட்டு நான் வேல் 1 மணி ஆகுது நேரம். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பைக் எங்கே விட்டுட்டு பாருங்க. பைக்கை விட்டுட்டு வாங்கலாம்.
இப்போ நாங்கள் இப்படியோ இங்கேருந்து வந்து அக்கரைப்பேட்டைக்கு தான் போக போகிறோம். சஹிப்பிட வீட்டை போயிட்டு அதுக்கு பிறகு அங்கேருந்து வந்து வேறு இடங்களுக்கு போகிறத பற்றி பார்ப்போம். சோடா සෝන විතර තමයි තියෙන බොණ්ඩ. ඔයාට දවල් ගේම නෑ රාත්‍රී ගේම තමයි දෙන්න පුළුවන්. ஃபோன் செய்யலாம், ஃபோன் செய்யலாம், புது ஃபோன் தான் பண்ணணும். வாரண்டி முடிஞ்சது. வாரண்டி ඉවරයි. අවුරුදු දෙකක් ඉවරයිනේ. ඩිස්ප්ලේ මාත්‍රලා චරිතනේ. ඔව් 88යි. டிஸ்பிளே மாற்றதை கொண்டு 20 120යිද? அதான் பில்ல வாரண்டி முடிஞ்சு. எவ்வளோ? 120 டிஸ்பிளே. 120 டிஸ்பிளே. ஃபோன் அதை விட 2 மடங்கு தான். புது ஃபோன் வாங்கலாம். இப்படிதான் இருக்கு வாழ்க்கை. கொடுத்துட்டு வந்திருக்கு பாப்போம். எத்தனை நாள் தருவாங்களா? இது அடுத்த வெள்ளி ஆமண்டி. அது மட்டும் சரி. இப்போ நாங்கள் இந்த இடத்துலேருந்து வலிக்கிடுவோம். புனேசங்கள் அதான் ஏன் டல்லா இருக்கிறீங்க? சோகத்தின் மேல் சோகம். வை என்ன நடந்தது? இப்போதான் நான் கோபுரோ பழுதா போய் திருத்தினோம். கோபுரோ பழுதா போய் திருத்திட்டாங்க. அதுலேயும் ஒரு சம்பவம். கோபுரோவில் ஒரு பட்டன் இல்லை. அதாவது ஃபோன் வந்து திடீரென்று நானும் எதிர்பார்க்கல. கோடு வந்தது தானே, ஒரு 3-4 மாதம் இங்கேருந்து போக மட்டும் தாக்கு பிடிக்குமென்னு நினச்சது. சரி வரையில அது ஒரு சின்ன கோடு தானே வந்தது. சின்ன கோடு தானே வந்தது. யார் நினச்சது இப்படி நடக்க வேண்டு. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த அரைவாசி ஃபுல்லாகவே இதாகிட்டு விடிய பார்த்து ஃபுல்லாக வெள்ளை ஆகிட்டு. அப்போ அந்த ப்ரோ ஒருத்தர் சொன்ன சில வேலை விடிய ஃபுல்லாக ஆகலாமண்டு. இல்லை, நேற்று ஒரு அப்டேட் ஒன்று வந்து செக்யூரிட்டி பேட்ச் வந்து. உண்மையாவா? ஓ, அப்டேட் வந்து பக் ஃபைல்ஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிட்டு. ஆனால் அப்புறம் போயிடுச்சு. விடிய பார்த்தா ஃபுல்லாக வெள்ளை ஆகிட்டு. சில பேர் சொல்லிடணும் அப்டேட் ஆகிற பிரச்சனை வேணுமெண்டு. இப்போ என்ன சொல்லினோம்னா வந்து இப்போ கொடுத்தாலும் அது வாரண்டியில் செய்யலாமோ இல்லையாண்டு தெரியாதான். ஏன்னா வந்து 3ஆம் மாதம் வாரண்டி முடிஞ்சிட்டு செய்யலான்ற மாதிரி சொல்லிச்சினா மாத்திரண்டா 90,80,000 பெருமன்னு சொன்னிச்சுனா டிஸ்பிளே மட்டும் மற்றது அது ஃபோனும் வந்து ஹீட் ஆகி வெளியில் இது எல்லாம் வந்துருந்தது. கொடுத்து வந்துக்கிறோம் பார்ப்போம். அதோட என்ன பிரச்சனைன்னா வந்து இப்போ நாங்கள் ஃபோன் கொடுத்துட்டு தானே. இப்போ இதுலேருந்து வந்து 68 கிலோமீட்டர் போய் வர போனீங்க. போகிறது மட்டும் போகிறதுக்கு மட்டும். அப்போ போயிட்டு வந்தாங்க. இப்போ திருப்ப ஃபோன் புதன்கிழமை வியாழக்கிழமை தான் ஏதாவது சரி வரும். அது மட்டும் நாங்கள் இங்கே தான் நிற்கணும். பார்ப்போம். அது மட்டும் வந்து ஏதாவது மாற்றீடு செய்யத்தான் வேணும். கேண்ட ஃபோனை யூஸ் பண்ணுறோம். ஆனால் பார்ப்போம் மாற்றீடு ஏதாவது செய்வோம். இனி காயினும் வந்து அதில் வீடியோ எடுக்க தானே வேணும். ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்று செய்யத்தானே வேணும். ரீப்ளேஸ்மெண்ட் அவங்க தருவாங்களா? வாய் கொஞ்சம் டைம் நான் கோப்ரோ எடுக்கிறேன். கோப்ரோ எடுக்கிறத விட்டுட்டு கோப்ரோ எடிட் பண்ணுறது போடலாடு. அப்போ அதுதான் அப்செட். பார்ப்போம் ஏதாவது சமாளிப்போம். அதோட என்ன சொல்கிறது, அதோட இங்கே சர்வீஸ் சென்டர் வந்து சில வேலை அவையில் கொழும்புக்கு போச்சுணும். கொழும்புக்கு போனால் வந்து விடிய கொடுத்துட்டு பின்னேரம் எடுக்கலாம் வேண்டாம். இப்போ நாங்கள் இங்கே இருந்து கொழும்புக்கு போகிறோம்டா வந்து 2 பேர் போகிறோம்டா. போகிற செலவே டிக்கெட் காசு 6,000 வரும். வர்ற காசு 6,000 12,000. அங்கே ஒரு எப்படியும் ஒரு 30,000-40,000 தொண்டு விழும். அதனால் ஒரு 4 நாள் இங்கே நாங்கள் சமாளிச்சு நின்றமெண்டா வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கேயும் செலவு தான். ஆனால் இங்கே இது இப்போ அலைச்சல் இல்லாமல் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் கொடுத்துட்டு வந்துருக்கு போனேசங்கள். அப்போ இந்த 4 நாளும் இப்போ முதல்ல ஃபோன் ஃப்ரீயாக செஞ்சு தருவானா? அதான் பிரச்சனை இருக்கு. அது வந்து இப்போதைக்கு தெரியாது. அது இப்போ நாளைக்கு தான் திங்கள் தான் தெரியும். அது 4 திங்கள்லாம் தெரியும். ஏன்னா இன்றைக்கு அனுப்பினா இனி ஞாயிறு திங்கள்லாம் திறப்பாங்க. மற்றது வந்து அதில் இருக்கிற டேட்டாஸ் அழியுமா இல்லையான்னு கேட்டால் சில வேலை அழிஞ்சிருமான்ட்டு அதுலேயும் முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அந்த பாஸ்வேர்டுகள் எல்லாம் மறந்துட்டேன். அதெல்லாம் அதில்லான் இருக்குது. அது திருத்தி தந்தினமெண்டா பிரியோசனம். இங்கே வாங்க, எங்கே தனியாக நிற்கிறீங்க? வாங்க ப்ரோ. சஹீப் ப்ரோ இவர் விடிய வந்தவர். சரி 6:30 வாங்க ஒன்று வந்துட்டு மண்டேல இருக்கிற கொண்டே சகி ப்ரோ வரேக்கு நீங்கள் ஒன்றை மறந்துட்டீங்க. நாங்கள் வேனில் வந்தாங்க, நீங்கள் பைக்கில் வரீங்க. இல்லை அதான் சொல்லுவேன். போகும்போது ஹெல்மெட் ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொண்டு வரணும். மண்டேல இருக்க கொண்டே மறந்துட்டீங்களே. அங்கே சாம்சங்கில் ஹெட் ஆஃபீஸில் ஃப்ரெண்ட் தான் வேலை செய்கிறேன். அங்கே ஒரு பெரிய போஸ்டிங் நிற்கிறேன். அவருக்கு கால் பண்ணேன். அவர் சொன்ன உடனே வாங்க செஞ்சாருண்டா. நான் வெஞ்சது எப்படி பறக்கிறேன் ஜெட்டாடிக்கு இல்லை உடனே வாங்கின கொழும்பு கூட தான் பிரச்சனை. அப்போ கொடுத்துட்டு வந்திருக்கு. பாப்போம் என்னடா ஸ்டாக் இருக்கு.
வேற ஹவுஸ்லயும் ஸ்டாக் இருக்கு, அங்க இருக்கிற சேவிஸ்ல ஸ்டாக் இருக்கு. இங்க கொழும்புல இங்க வந்துகிட்டு கொழும்புல இருந்து வர்றதுக்கு வாங்கலாமா? அப்படி இல்லாட்டி பார்ட்ஸ் இங்க இல்லாட்டி 45 நாள் ஆகும். 45 நாள் ஆகும். அது அடுத்த பிரச்சனை. நம்ம அங்க கொழும்புல இதுல வந்துட்டு ஸ்டாக் இருக்கு. அவர் செஞ்சு தரான்னு சொன்னார், எடுத்துக்கு வாங்கன்னு சொல்லி எல்லாம் அனுப்பியாச்சு. காத்து குறை தானே இருக்கு. அதான் சரி, கொஞ்ச நாளா ஒரே அடிமேல் அடி விழுகிற மாதிரி கிடக்கு. சோதனைகளையும் அனுப்புறான், அதுக்கான தீர்வுகளையும் அனுப்புறான். போனுக்கு வந்துகிட்டு அந்த நார்மலா 1 இயர் தான் வாரண்டி கொடுக்குறான். கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இல்ல, அது ஆஃபர்ல ஏதோ போனது பாப்போம். அது அந்த வாரண்டி இதுக்கு காட்டுது இல்ல. தினஸ் வாரண்டி என்ன எக்ஸ்ட்ரா இல்ல அது ஐபோனுக்கு. ஆனா வேண்டாம், இப்போ வாரண்டி பீரியட் இருக்குன்றங்கட பில்லுல காட்டுது, அது வந்து சிஸ்டத்துல காட்டுது இல்ல. அது செக் பண்ணி திங்கக்கிழமை தான் சொல்லிவிடும். அப்படி இல்லாட்டி ஒரிஜினல் நாங்களாம் கை காசு போட வேண்டியிருக்கும். பாப்போம், அதில் விடுவோம், என்னத்தை விடுவோம். இப்போ நடக்கிறது அடுத்த விஷயங்கள் பார்ப்போம். ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அதுலேயே நாங்கள் யோசிக்கணும் பண்ணால் ஸ்டக் ஆயிடுவோம். இப்போ கொடுத்தாச்சு தானே, நீ ஒன்றுமே செய்யலாது. அடுத்த கட்ட நகர்வு எனக்கு 3 நாள் வந்து ஃபோன் இல்லாமல் கோல் இல்லாமல் இருக்க போகிறேன். அதாவது தொடர்பு கொள்ளுன்ற வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். எனக்கு ஒருத்தருமே கோல் அடிக்கிறே இல்லை. இது வேற காலம் வேற அடிச்சது எனக்கும் அடிக்கிறே இல்லை. பூனே சங்களுக்கும் கோல் அடிக்க ஆள் இல்லை. உங்களுக்கு நான் அடிக்கிறல. சரி, இப்போ இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். கவலையோட இந்த நாள் தொடங்கினது. நீ அதில் விட்டுட்டு அடுத்தடுத்த நகர்களுக்கு நாங்கள் போகணும். அடுத்த காணொலி வந்து விட்ட போய் போகிறோம். கண்ண காலத்துக்கு பிறகு விட்ட போய் சந்திக்க போகிறோம். அலீனா வந்து அங்கதான் இருக்கா. அலீனாவையும் போய் பார்த்துட்டு அது யூசுப்பையும் போய் பார்ப்போம். சின்னப்படி வளர்ந்துட்டானா? இப்போ 1.5 வயசு. சரி, போய் பார்ப்போம். என்ன ஒன்றுக்கும் தூரக்கூடாது, எல்லாம் நடக்கும். சரியா? நீ சுகமா இருக்கிற, நீ ஏன்டா சுகமா இருக்கிற? எழும்புடா. சரி, ஆனால் வீடியோஸ் வந்து நிற்காம வர வைக்கிறதுக்கு தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாப்போம். ஏன்னா நித்திர வருதா? அப்போ இல்லாமல் இருக்கா? உடம்புகள் இல்லாமல் என்ன மாதிரி இத்தனை நாள் வீட்டை போகணுமா? வீட்டை மட்டும் போக மாட்டா. எனக்கு கொஞ்சம் காசு தந்தீங்கன்னா இல்லை உலகம் வலிக்கிட்டு அவள் இதை விட்டுட்டு இடையில இதை முடிச்சு போட்டு அதையா நாட்டுக்கே வர மாட்டேன். நாட்டுக்கே அதை கேட்டியா? நாட்டுக்கே வர மாட்டாரா? அப்ப நாங்க அடுத்த பிளான் ஒன்று போட்டோமே, அந்த பிளான் நாட்டுக்கே நாங்க கூப்பிட மாட்டோம். நானே நீங்க வர போறேன். நீங்க வெளிக்கிட சொன்னா சரி அதை விடுவோம். சரி பிளான் சொல்ல அது சொல்லிட்டேன் தானே. சொல்லிட்டேன் இல்லை சொல்லல நிறைய தரம் சொல்லிட்டேன். சரி, அப்போ பிரச்சனை இல்லை. சரி, அப்போ இதோட முடிப்போம். சாப்பிட்டீங்களா? இல்லை சொல்லுங்களேன், வாயத்துன்னு சொல்லுங்க. கொய்யாப்பழம் கடை எங்கே? கொய்யாப்பழம் நாங்களும் சாப்பிடல தான். சமைப்போமா? சரி, சமையல் உண்டு ஏதாவது போடுவோம்.